ஜேபி, தோழிக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? ஓய் மைக்கர்ரே, ஐபிஎல் மேட்ச் நடக்குதுப்பா. இங்க கேக்குற கேள்வி அது. நல்ல சரக்கா அடி, ஆனா அளவா அடின்னு சொன்னா அது தோழி. ஆனா சனியனே சரக்கு அடிச்சிட்டு வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொன்னா அது மனைவி. ஜேபி, தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு ஜெயித்தா யார் தோத்தா நமக்கு என்ன பயன் இருக்கு சார்? நான் இன்னைக்கு இந்த சாப்பாடுலாம் வித்தாதான் என் வீட்டில் அடுப்பெரியும். இத்தனை வருஷமா நாம ஓட்டு போட்டோம், நமக்கு என்ன பயன் இருக்கு? ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் அன்னைக்கு என் ஜனநாயக கடமையை செய்துட்டு அதுக்கப்புறம் என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். என்ன ஜேபி, எலெக்ஷனில் நிற்கிறீங்களா? எந்த தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட்? கத்தார் தொகுதியில் நிற்கிறேங்க. நீங்களும் நம்ம சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க. எப்படி போயிட்டு இருக்கு கேம்பெயின்? அதையும் கேட்குறீங்க மைக்காரு? ஒரு ஓட்டு வாங்கறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியிருக்கு. நாக்கு தள்ளுது, கம்பு சுத்த வேண்டியிருக்கு, குரங்கு வித்த காட்ட வேண்டியிருக்கு. முன்னாடி எல்லாம் எலெக்ஷன்னாலே நம்ம சின்னத்தை காமிச்சாலே ஓட்டு தானா போட்டுடுவாங்க. ஆனால் இந்த 2K கிட்ஸை ஏமாற்ற முடியல. ஏதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலே மொபைல் எடுத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. பேசாமல் எலெக்ஷனில் நிற்காம வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜேபி, தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ஸ் நடக்குது, அத பத்தி உங்க கருத்து என்ன? எலெக்ஷன் வந்தா அரசியல்வாதிங்க துணி துவைக்கிறதும் பாத்திரம் கழுவுறதும் குத்தாட்டம் போடுறதும் நம்ம கையை பிடிச்சி கெஞ்சறதும் சகஜம் தானே. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதையெல்லாம் நம்ம செய்யறதும் சகஜம் தானே. ஜேபி, நேத்து உங்களை கையிலேயே பிடிக்க முடியலையாமே, ரொம்ப பிஸியா இருந்தீங்களாமே. தமிழ்நாட்டுல மாதம் எலெக்ஷன் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பிகேடி கட்சிக்காரனா 5000 ரூபாவும் எம்பிகே கட்சிக்காரனா 5000 ரூபாவும் கொடுத்தாங்க. இந்த மாத செலவுக்கு பணம் கிடைச்சிருச்சு. நாளைக்கு வேற யாரோ புதிய கட்சிக்காரர்கள் வருவாங்கன்னு என் பொண்டாட்டி சொன்னான். எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சார், மாதம் எலெக்ஷன் வைங்கன்னு. என்ன சார், கையில இவ்ளோ காசு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா மைக்காரரே, இந்த எலெக்ஷன்ல வந்த கலெக்ஷன் காசு என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம கடுகு டப்பாவுல ஒளிச்சு வச்சிருந்தா. நான் யாரு? ஜேபி ஆச்சே. அவ தூங்கும் போது அவளுக்கு தெரியாம ஆட்டைய போட்டேன். ஜேசி, இப்போ இந்த நாட்டுல மக்கள் கையில காசு புழங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. எல்லா தொகுதியிலயும் உடனே ஒரு இடைத்தேர்தல் நடத்தணும். அப்பதான் எல்லா மக்கள் கையிலயும் காசு நல்லா புழங்கும். என்னைய பெத்து வளர்த்த என்னோட அம்மா அப்பாவாலேயே என்னைய சமாளிக்க முடியல. இப்ப புதுசா புருஷன்னு இடையில வந்திருக்கான் இவன். இவன் எப்படி நம்மள சமாளிக்க போறானோ? யார் பெத்த பிள்ளையோ தெரியல. ஜேபி, தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நாள் செய்த தப்புக்கு 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சா அது தேர்தல். ஒரு நாள் செய்த தப்புக்கு ஆயுள் முழுக்க தண்டனை வச்சா அது கல்யாணம். சிந்திச்சு செயல்பட்டா நாடும் சரி வாழ்க்கையும் சரி நல்லா இருக்கும். ஜேபி, அங்க உங்க அப்பா நீங்க ராஜ பரம்பரை 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட சொத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ ஏன் இந்த சின்ன கடையை வச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற? நான் 8வது தலைமுறைங்க, அதான் கஷ்டப்படுறேன். ஜேபி, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறீங்க? அவசரப்பட்டு கல்யாணம் பண்றதும் ஆடி தள்ளுபடியில் பொருள் வாங்குறதும் ஒண்ணுதான். ஏன்னா சரியா அமைஞ்சா நமக்கு அதிர்ஷ்டம், இல்லாட்டி தள்ளி விட்டவர்களுக்கு அதிர்ஷ்டம். ஜேபி, இந்த சமூகத்தை பத்தினா உங்க கருத்து என்ன? ஆமா, 1000 முட்டை போட்டுட்டு அமைதியா இருக்கும், ஆனா கோழி 1 முட்டை போட்டுட்டு ஊரையே கூப்பிடும். இந்த உலகத்துல சிலர் செய்யும் உதவிகளும் அப்படிதான் இருக்கும். அதனால எல்லாரையும் நம்புறதுக்கு முன் கொஞ்சம் கவனமா இருங்கள். புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்கவே கூடாத ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்னக்காக என்ன நீ செஞ்சிட்டன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்க ஓடுற ஓட்டமே நமக்காக மட்டும்தான், தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்கிட்டதே இல்லை. ஒருவேளை நீங்க தவறி இந்த கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா அந்த மனுஷங்க உள்ளுக்குள்ளே உடஞ்சு போயிடுவாங்க. அப்ப கூட அந்த கஷ்டத்தை அவங்க கிட்ட காட்ட மாட்டாங்க. ஜேபி, உங்க பொண்டாட்டியை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க? அவரை பத்தி ஒரு கவிதை சொல்ல முடியுமா? அடியே பொண்டாட்டி, உன்னை லட்டுன்னு கூப்பிடணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா எறும்பு தின்னிடுமோன்னு பயமாவும் இருக்கு. என்னங்க, உங்க கணவருக்கு உங்க மேல ரொம்ப லவ் போல, கவிதை செம்மையா எழுதியிருக்காரு. அட நீங்க வேற மைக்காரரே, அந்த தற்கூரிக்கே எழுதவும் படிக்கவும் தெரியாது. நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சதும் ஏதாவது படத்துல வர டயலாக்க அடிச்சு விட்டுருப்பான்.